முள்ளிவாய்க்கால் பிரச்சனையில் வாக்கு அரசியலுக்காக அற்ப அரசியலை செய்ததாக கூறி அதிமுக மீது திருமாவளவன் நெருப்பை வீசியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் திலீபனின் 37வது நினைவேந்தல் கூட்டத்தில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் திலீபனின் உருவப்படத்தை திறந்து வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை அதிபர் தேர்தலில் இந்திய அரசின் தலையீடு இருந்ததாக குற்றம் சாட்டினார். யாரையும் யாரும் நசுக்கிவிட முடியாது, யாரையும் யாரும் எளிதாக கருதிவிடக் கூடாது என்பதையே இலங்கை தேர்தல் முடிவு வெளிப்படுத்துவதாகவும் திருமாவளவன் கூறினார். ரவிக்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுன் குறித்து பேசிய அவர், கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த எந்த வகையிலும் இடம் கொடுக்க கூடாது என்றும், விசிகவை பொறுத்தவரை தான் பேசுவதே அக்கட்சியின் நிலைப்பாடு என்றும் தெரிவித்தார். மாற்று கருத்துக்கள் ஒன்றும் தவறில்லை என்றும் அவர் கூறினார். என்னென்ன யூகங்களை அவர்கள் பார்க்கிறார்கள், செய்து பார்க்கிறார்கள், என்னென்ன கற்பனைகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள் பார்ப்போம். கற்பனாவாதங்களை, யூகவாதங்களை எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போமே என்றுதான் 2 நாள் நான் அமைதி காத்தேன். அது மௌனம் அல்ல, அமைதி. நம்ம எனர்ஜியை நம்ம எப்பவும் செலவு பண்ணக்கூடாது. முள்ளிவாய்க்கால் பிரச்சனையின் போது எந்தவிதமான கருத்தையும் தெரிவிக்காத ஒரே கட்சி அதிமுக தான் என்ற திருமாவளவன் அந்த நேரத்திலும் வாக்கு அரசியலுக்காக அற்ப அரசியலை அதிமுக செய்ததாக விமர்சித்தார். 1991க்கு பிறகு ஒரு வாரத்தை கூட ஈழத்தமிழரை பற்றி பேசாத ஒரு கட்சி, அரசியல் கட்சி, ஆதரித்தும் பேசவில்லை, எதிர்த்தும் பேசவில்லை, அப்படியே அமைதியாகி புறந்தள்ளிய கட்சி அதிமுக. அந்த கடைசி நேரத்திலே ஒரு ஆதரவு அறிக்கை வெளியிட்டதால் ஜெயலலிதா அம்மையார் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவிற்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதிமுக மீது திருமாவளவன் திடீரென அனலை வீசியிருப்பது அதிமுகவினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.